வீட்டில் வந்து பால் கெட்டுருச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்ட பாலை வந்து எடுத்து இதில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா சுண்டை காய்ச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். கெட்ட பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு பாலை நான் சுண்டை வச்சு நான் காட்டுறேன். நல்ல ஒரு பால்கோவா ஸ்வீட் நம்ம வீட்டில் ரெடி ஆயிரும். வீட்டில் வந்து பால் திரிஞ்சு போனாக்கா நம்ம அதை வந்து தொட்டியில் கீழே ஊற்றிடுவோம். இந்த மாதிரி பண்ணாக்க ஒரு ஸ்வீட் வீட்டில் இருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஸ்வீட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான ஸ்வீட்டு பால்கோவா இப்போ ரெடி ஆகிடுச்சு.